இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டுடைய தனிப்பெரும் அடையாளம், தமிழர்களுடைய நிகரில்லா பெருமை. இப்படி எவ்வளோ வேணா சொல்லிக்கிட்டே போலாங்க. 1000 வருஷங்களையும் தாண்டி கம்பீரமா நிற்கிற ராஜராஜ சோழனால கட்டி எழுப்பப்பட்ட சோழ தேசத்து தஞ்சை பெரிய கோவிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம கோவிலுடைய நுழைவாயில் கிட்ட வந்துட்டோம். 1000 வருஷங்களை கடந்தும் இந்த தஞ்சை பெரிய கோவிலை சுத்தி புரியாத மர்மங்களும் ரகசியங்களும் சுத்திக்கிட்டே தாங்க இருக்கு. நம்ம இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோவிலுடைய அழகியும் பிரம்மாண்டத்தையும் சுத்தி பார்த்துக்கிட்டே இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்களையும் ஆச்சரியமான பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போறோம். கோவிலுக்குள்ள நம்ம போறதுக்கு 3 நுழைவாயில்களை தாண்டி தான் நம்ம உள்ள போகணும். 3 நுழைவாயில்கள்ல முதல்ல வர்றது கோட்டை சுவர் நுழைவாயில். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதுதான் கோட்டை சுவர் நுழைவாயில். இந்த நுழைவாயில் ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாதுங்க. தஞ்சாவூரை பிரிட்டிஷ்காரங்களுக்கு முன்னாடி கடைசியா ஆட்சி செஞ்ச தஞ்சை மராட்டியர்களால இந்த நுழைவாயிலும் கோட்டை சுவரும் கட்டப்பட்டது. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்ட ஒரிஜினல் கோட்டை சுவர் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த அகழியை ஒட்டி இருக்கு பாருங்க. இதுதாங்க 1000 ஆண்டுகள் பழமையான கோட்டை சுவர். கோவிலை சுற்றி இருக்கிற இந்த அகழி எவ்வளோ பெருசு தெரியுமாங்க? 4.5 கிலோமீட்டர் சுற்றளவு. நீங்கள் 4.5 கிலோமீட்டருக்கு சுற்றி வந்தால் தான் இந்த அகழி ஃபுல்லாகவே நம்ம சுற்றி வர முடியும். அகழியை ஒட்டி இருக்கிற இந்த கோட்டை சுவருடைய உயரம் 35 அடி உயரம். அப்போ இந்த அகழியில தண்ணி அந்த காலத்துல எவ்வளவு இருந்திருக்கும் பாருங்க. நிச்சயமா 20 அடிக்கு மேல தண்ணி இந்த அகழியில இருந்திருக்கும். சோழர்கள் காலத்துல எத்தனையோ பெரிய கோவில்கள் கட்டியிருக்காங்க. ஆனா ஏன் இந்த பெருவுடையார் கோவிலுக்கு இவ்வளவு பெரிய அகழி, இவ்வளவு பெரிய கோட்டை சுவர்? அப்ப இந்த கோவில்ல எவ்வளவு செல்வங்கள் இருந்திருக்கும் பாருங்க. ராஜராஜ சோழன் காலத்துல இந்த கோவில் ஒரு பெரிய பொக்கிஷமாவே இருந்திருக்கும். அதனாலதான் இவ்வளவு பாதுகாப்பு. இப்போ நம்ம மராத்தா நுழைவாயில தாண்டி கோவிலுக்கு உள்ள போயிட்டு இருக்கிறோம். தூரத்துல இருந்து பாக்குறப்ப இது சின்ன நுழைவாயில தான் தெரிஞ்சுது. ஆனா இதுவும் பிரம்மாண்டமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு அடுத்ததா வர பெருவுடையார் கோவிலுடைய முதல் ராஜகோபுரம் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குங்க. 5 நிலைகளை கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் இது. ஆனா நம்ம கீழே இருந்து பாக்குறப்ப 2 நிலை தான் தெரியும். ஏன்னா கீழே அவ்வளவு அகலமாவும் பெருசாவும் கட்டியிருக்காங்க. இங்க இருந்து பாக்குறப்ப நேர் எதிரா அடுத்த ராஜகோபுரம் ரொம்ப அழகா தெரியுது. இந்த முதல் ராஜகோபுரத்துடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாந்தகன் நுழைவாயில். ராஜராஜ சோழன் சேர நாட்டுக்கு மேல படையெடுத்து சேரர்களை வெற்றி பெற்றதோடைய நினைவா இந்த ராஜகோபுரத்தை எழுப்பியிருக்காங்க. இப்போ அதை நம்ம கேரளா அப்படின்னு சொல்றோம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அது சேர நாடு. சேர நாட்டை சேர்ந்தவங்களும் தமிழ் தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பின்னாட்கள்ல அதுக்கு அவங்க மலையாளம் அப்படின்னு பேர் மாத்திக்கிட்டாங்க. கேரளாந்தகன் நுழைவாயிலுக்கு பக்கத்துல தஞ்சை பெரிய கோவிலுடைய வரலாறு, அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோவிலுக்குள்ள நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா ஒரு போர்டு வச்சிருக்காங்க. கோவிலுக்குள்ள பார்க்க வேண்டிய 15 இடங்கள் அப்படின்னு ரொம்பவே தெளிவா ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த 15 இடங்களையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை தாண்டியும் நிறைய விஷயங்களும் பார்க்க போறோம். கேரளாந்தகன் நுழைவாயில தாண்டி இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். இந்த ராஜகோபுரம் எவ்வளவு உயரமா இருக்குங்க. மேல பார்க்கறப்ப அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அப்படியே எதிர்பக்கமா நம்ம கண்ணை கவர்ந்து எடுக்கிற இந்த பெருவுடையார் கோவிலுடைய 2வது ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்துடைய பெயர் ராஜராஜன் நுழைவாயில். அதை நம்ம கிட்ட போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணுவோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேரளாந்தகன் நுழைவாயிலுடைய ராஜகோபுரம். இந்த ராஜகோபுரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா செவுருல இட்லி சுட்டு வச்ச மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. எல்லா இடத்துலயும் நிறைய பேர் இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போறாங்க. ஆனா உண்மையாவே இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இன்டர் பிளாக்கிங்காக உருவாக்கியிருக்காங்க. கோவில கட்டுற பாறை ரொம்பவே முரட்டத்தனமா இருக்கும். அதுல சிற்பமோ கல்வெட்டோ செதுக்க முடியாது. அதனால வேற ஒரு பாறையில சிற்பம் இல்ல கல்வெட்டை செதுக்கிட்டு இதுல ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த கேரளாந்தகன் நுழைவாயிலுடைய கடைசி கட்ட பணிகள் முழுமை அடையாதனால இதை அப்படியே விட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம 2வது ராஜகோபுரத்துக்கிட்ட போவோம். இந்த 2வது ராஜகோபுரத்துடைய பெயர் ராஜராஜன் நுழைவாயில். இந்த ராஜராஜன் நுழைவாயிலோட சேர்ந்து இருக்கிற சுற்றுச்சுவர் எவ்வளவு பெருசுங்க. பாக்குறதுக்கு கண்ணே பத்த மாட்டேங்குது. முதல் ராஜகோபுரத்துக்கும் 2வது ராஜகோபுரத்துக்கும் நடுவில் பெரிய ஒரு இடைவெளி விட்டுருக்காங்க. இந்த இடத்த தொழில் துறை ரொம்பவே அற்புதமா பராமரிக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த ராஜராஜன் நுழைவாயில் ராஜகோபுரத்தை தாண்டிட்டா நம்ம கோவிலுக்குள்ள போயிடலாம். ஆனா இந்த ராஜகோபுரத்துல ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு. அதை முதல்ல பார்ப்போம். இந்த ராஜராஜன் நுழைவாயில் எவ்வளவு பெருசா இருக்கோ அதுல பாதி அளவுக்கு இங்க இருக்கிற துவார பாலகர்கள், அதாவது வாயில் காவலர்கள், 2 பக்கமும் வாயில் காவலர்களுடைய சிற்பத்தை அவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா செதுக்கியிருக்காங்க. இந்த சிலையை நம்ம பார்க்கறப்ப இது ஒரு சாதாரண சிலையா நினைச்சு இதை நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா இந்த பிரம்மாண்டமான சிலை மறைமுகமா நமக்கு ஒரு ரகசியத்தை சொல்ற மாதிரி அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அதை நம்ம உத்து பார்த்தாதான் நமக்கே புரியும். இந்த துவார பாலகருடைய காலுக்கு கீழே பாருங்க ஒரு யானை. அந்த யானையை ஒரு பெரிய பாம்பு முழுங்குது. யானை எவ்வளவு பெருசு உங்களுக்கே தெரியும். அந்த பெரிய யானையை ஒரு பாம்பு முழுங்குதுன்னா அந்த பாம்பு எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த பாம்பை இவர் காலால மேய்ச்சிட்டு இருக்காருன்னா இவர் எவ்வளவு பிரம்மாண்டமானவர் அப்படின்றது தான் இந்த சிற்பம் நமக்கு காட்டுது. நம்மளாம் இந்த காலத்துல டிஸ்கவரி சேனல் அனகவுண்டா படத்தெல்லாம் பார்த்து உலகத்துல அனகவுண்டா அப்படின்னு ஒரு பெரிய பாம்பு வாழ்ந்தது அப்படின்றத ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல இவ்வளவு பெரிய பாம்பு உலகத்துல இருக்கு அப்படின்ற உண்மை அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது?
அப்படியே ஒருவேளை இது கற்பனை தான் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட 1000 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இவ்வளோ பெரிய பாம்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை வந்து அவங்க கற்பனை பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்படி ஒரு சிலையை ராஜராஜ சோழன் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய சிந்தனை ஞானமும் கற்பனை ஞானமும் இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி, இந்த பிரம்மாண்டமான சிற்பம் நமக்கு என்ன ரகசியம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சிலையுடைய கீழே இருக்கிற இடது கையை பாருங்க. நீ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே என்ன இருக்கு அப்படின்னு பாரு அப்படின்னு அவர் வந்து காட்டுறாரு. அடுத்ததா அவருடைய கீழே இருக்கிற வலது கையை பாருங்க. இப்ப புரியுதா நான் எவ்வளவு பிரம்மாண்டமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மளை எச்சரிக்கிறாரு. அடுத்ததா மேல இருக்கிற இடது கையை பாருங்க. கோவிலுக்குள்ள சிவபெருமான் இருக்கிற திசையை காட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் வலது கையை பாருங்க. வாயில் கவலரா இருக்கிற நானே இவ்வளவு பெருசா இருக்கேன்னா உள்ள இருக்கிற இறைவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு பெருமையா மெடுக்கோட அந்த கையை காட்டுறாரு. இந்த ஒரு சிற்பத்தில் இறைவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்ற ரகசியத்தை கலைநயத்தோட இந்த சிற்பத்தில் எப்படி நமக்கு சொல்றாங்க பாருங்க. இந்த ராஜராஜ நுழைவாயில நிறைய நுணுக்கமான சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. அந்த சிற்பங்கள்லாம் வந்து நிறைய கதைகளை நமக்கு சொல்லுது. கேரளாந்தகன் நுழைவாயில எந்த ஒரு சிற்பமும் இல்லை, அது வந்து முழுமையடையாமல் இருந்தது. ஆனால் இந்த ராஜராஜன் நுழைவாயில நிறைய அற்புதமான சிற்பங்கள் இருக்கு. ராஜகோபுரத்தோட இணைந்து இருக்கிற இந்த சுற்றுச்சுவரை ரொம்பவே அழகா அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சுற்றுச்சுவருக்கு மேல 1000கணக்கான நந்தி சிலைகளையும் வச்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில் இதெல்லாம் பார்த்து நம்ம பிரமிச்சு அதுக்கப்புறம் தான் உள்ளேயே போனோம். ராஜராஜன் நுழைவாயில தாண்டி இப்போ நம்ம கோவிலுக்குள்ள வந்தாச்சு. தஞ்சை பெரிய கோவிலுக்கு நீங்க தடவை வரீங்கன்னா கோவிலுக்குள்ள வந்த உடனே இந்த கோவிலுடைய பிரம்மாண்டத்தையும் அழகையும் பார்த்து நிச்சயமா மயக்கம் போட்டே விழுந்துருவீங்க. நான் வந்து இந்த கோவிலுக்கு 2வது தடவை வந்திருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தஞ்சை பெரிய கோவில் ஏன் ஒரு அதிசயமான கோவில், அதே மாதிரி இந்த கோவிலை சுத்தி இருக்கிற நம்பவே முடியாத மர்மங்களும் ஆச்சரியங்களும் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். தஞ்சை பெரிய கோவிலை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி சுண்ணாம்பு, செங்கல், பாறை இந்த மாதிரி கலவையெல்லாம் வச்சு கோவில் கட்டப்பட்டு இருந்த காலத்துல முழுக்க முழுக்க பிரம்மாண்டமான கிரானைட் கற்களை அடுக்கி சுண்ணாம்பு, செங்கல் இந்த மாதிரி எந்த கலவையும் இல்லாம இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல முதல்ல உருவான பிரம்மாண்டமான கோவில் இந்த தஞ்சை பெரிய கோவில். இதுல நம்ப முடியாத ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூரை சுத்தி 50-60 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு பாறை மலையும் கிடையாது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, புதுக்கோட்டை பகுதியில் இருக்கிற மலைகள்ல இருந்து பாறைகளை வெட்டி தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு வராங்க. இந்த காலத்துல நிறைய தொழில்நுட்பம் இருக்கு, மிஷின்லாம் இருக்கு, சாலை வசதி இருக்கு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பாறையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி மலையை எப்படி வெட்டி எடுத்தாங்க, அந்த பாறைகளை எப்படி இத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு கொண்டு வந்தாங்க, அந்த வெட்டி எடுத்த பாறைகளை 30,000 யானைகளை வச்சு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. யானைகள் அப்படின்றது இப்ப இருக்கிற வாகனம் மாதிரி வேகமாலாம் போகாது. அப்படி இருக்கிறப்ப அந்த பாறைகளை இங்க கொண்டு வர எவ்வளவு காலம் எடுத்துக்கிச்சு, இதெல்லாம் வந்து மர்மம் விலகாத ஒரு விஷயமா தான் இன்ன வரைக்கும் இருக்கு. சரி, அடுத்ததான் நம்ம கோவிலுக்கு உள்ள வந்தவனே முதல்ல பார்க்கறது இந்த நந்தி மண்டபம் தாங்க. தஞ்சாவூர்ல இருக்கிற இந்த நந்தி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நந்திங்க. இந்த நந்தி வந்து ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட ஒரு பெரிய நந்தி. இந்த நந்தி பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. உலகத்திலே 2வது இடத்துல இருக்கிற பெரிய நந்தி தஞ்சாவூர்ல இருக்கிற நந்தி தான். முதல் இடத்துல இருக்கிற நந்தி வந்து லேபாக்ஷியில இருக்கு. இந்த பிரம்மாண்ட நந்தியுடைய உயரம் வந்து 13 அடி, அதே மாதிரி நீளம் வந்து 16 அடி. இந்த நந்தியை பார்க்கவே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. நந்தி மண்டபத்துல நம்ம பார்த்து ரசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், மண்டபத்துக்கு மேல இருக்கிற பெயிண்டிங் தாங்க. இந்த பெயிண்டிங் எல்லாமே நேச்சர் பெயிண்டிங் அப்படின்னு சொல்றாங்க. மூலிகை பெயிண்டிங், 300 வருஷம் பழமையான ஒரு பெயிண்டிங் இது. இந்த பிரம்மாண்ட நந்தியும் நந்தி மண்டபமும் ராஜராஜ சோழன் காலத்தை சேர்ந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. இது வந்து நாயக்கர் காலத்துல தான் இந்த நந்தியும் நந்தி மண்டபத்தையும் வச்சாங்க. அப்ப ராஜராஜ சோழன் காலத்துல வைக்கப்பட்ட நந்தி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இருக்கு. இப்போ அதை போய் பார்ப்போம். ராஜராஜ சோழனுடைய காலத்து நந்தி, இந்த கோவிலுக்காக செய்யப்பட்ட நந்தி வந்து இப்போ இந்த கோவிலுடைய சுற்று மண்டபம், திருச்சுற்று மண்டபம், அந்த மண்டபத்துல தான் வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற வராகி அம்மனுடைய சன்னதி. இந்த வராகி அம்மனுடைய சன்னதி ரொம்பவே சின்னதாக இருக்குது. ஆனால் இந்த வராகி அம்மன் வந்து சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு கோவில் தான். வராகி அம்மன் சன்னதிக்கு பக்கத்தில் திருச்சுற்று மண்டபத்தில் பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. இந்த நந்தி தான் வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த கோவிலுக்காக வைக்கப்பட்ட நந்தி. ராஜராஜ சோழன் காலத்து நந்தியை இங்கே கொண்டு வந்து ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, படையெடுப்புகளில் இந்த நந்தி வந்து கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருச்சான். அதனால் இதை இங்கே வச்சுட்டு வேற ஒரு நந்தி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. தஞ்சை பெருவுடையார் ரொம்பவே பெரிய சிவலிங்கம் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு நந்தியை செஞ்சு நாயக்கர் காலத்தில் தான் அந்த நந்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால தான் 1000 ஆண்டுகள் பழமையான இந்த நந்தி இந்த சுற்று மண்டபத்தில் இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த நந்தியும் வந்து பாருங்கள். அடுத்ததாக இந்த கோவிலுடைய சுற்று மண்டபம் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இந்த கோவில் ஃபுல்லாகவே இந்த சுற்று மண்டபம் அப்படியே சுற்றி வரும்.
இந்த சுற்று மண்டபத்தில் நம்ம உட்காந்து இந்த தஞ்சை பெரிய கோவிலை ரசிக்கிற மாதிரி அழகாக கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. உண்மையாகவே இந்த இடத்துல உட்காந்து 1000 ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோவிலை ரசிக்கிறதே ஒரு தனி அமைதியை கொடுக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் கற்களை வச்சு இன்டர்லாக் சிஸ்டத்தில் கட்டப்பட்ட முதல் கோவில் இந்த தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வெறும் கற்களை வச்சு முதல்ல கட்டப்பட்ட மாட கோவிலும் இந்த தஞ்சை பெரிய கோவில் தான். மாட கோவில் அப்படின்றது தரைத்தளம் மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இருக்கும். இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு தளம் இருந்தது. அது படையெடுப்புகளில் அழிக்கப்பட்டது. இந்த இடத்த பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்துக்கு மேலே ஒரு கட்டிடம் இருந்தது. அந்த இடத்துல ராஜராஜ சோழனுடைய ஏகப்பட்ட கல்வெட்டுகளும் ஓவியங்களும் இருந்ததா சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் படையெடுப்புகள்ல சுத்தமா அழிக்கப்பட்டது. அடுத்ததா இந்த சுற்று மண்டபத்துல பார்த்த ஒரு பெரிய ஆச்சரியமான, பார்க்கவே வியப்பா இருந்த ஒரு கல் தொட்டி. இந்த கல் தொட்டி ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குங்க. அதே மாதிரி ரொம்பவே ஷைனிங்கா இருக்கு. இதோடைய மேல் பகுதியை பாருங்களேன். இதோட மேல் பகுதியை ஃபுல்லாக ஓப்பனாக குடையாமல் அழகாக நடுவில் கட்டமாக குடைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த கல் தொட்டி எதுக்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த கல் எத்தனை டன் இருக்குமோ தெரியல, அவ்வளோ கனமான ஒரு கல் தொட்டி. அதே மாதிரி இந்த கல் தொட்டியோடைய பழமையை பார்க்குறப்ப இது நிச்சயமாக சோழர் காலத்தை சேர்ந்த கல் தொட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் தஞ்சாவூர் கோவிலுக்கு வந்தீங்கன்னா சுற்று மண்டபத்தில் இருக்கிற இந்த கல் தொட்டியையும் பார்த்து ரசிங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சுற்று மண்டபத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு பழமையான கட்டிடம். இதை பார்க்குறப்ப அந்த காலத்து நெற்களஞ்சியம் மாதிரி தெரியுது. ஆனால் இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்காது. நாயக்கர்கள் காலத்திலையோ இல்லை மராட்டியர்கள் காலத்திலையோ கட்டியிருப்பாங்க. இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம்னா தஞ்சை பெரிய கோவிலை பற்றின தகவல்கள் நிறையாவே இருக்குது. தொல்லியல் துறை சார்பாக தஞ்சை பெரிய கோவிலை பற்றி நிறைய தகவல்களை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவில் 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய புகைப்படங்களை இங்கே நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது கோவிலுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிற விநாயகர் சன்னதி. இது சோழர் காலத்தில் கட்டப்பட்டது கிடையாது. தஞ்சை மராட்டியர்கள் அவங்களுடைய காலத்தில் கட்டப்பட்டது. இப்போ நம்ம கரெக்டாக கோவிலுக்கு பின்னாடி பக்கம் இருக்கிறோம். இங்கேருந்து தஞ்சை பெரிய கோவிலுடைய கோபுரத்தை நம்ம பார்க்குறப்ப ஏதோ ஒரு ராக்கெட்டை பார்க்குற மாதிரியே இருக்குது. அடுத்ததாக இந்த கோவிலில் நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு இடம், கருவூரார் சித்தர் சன்னதி. ராஜராஜ சோழனுடைய ராஜகுருவாவும் அதே மாதிரி இந்த தஞ்சை பெரிய கோவிலை கட்ட முக்கியமான காரணமாக இருந்தவரும் இவர் தான். தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி நடக்கிற ஒரு மர்மம் இந்த சித்தர் கொடுத்த சாபத்தால தான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது அப்படின்னு உறுதியாக நம்பப்படுது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கிபி 1010 கட்டி முடிக்கிறாரு. தமிழ் பற்று அதிகமாகவே கொண்ட ராஜராஜ சோழன் குடமுழுக்கத்தை தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலும் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனால் கருவூரார் சித்தர் தமிழில் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ராஜராஜ சோழன் இதை பெருசா எடுத்துக்காம குடமுழுக்கத்தை செஞ்சே முடிச்சிடறாரு. இதை பார்த்து கோவப்பட்ட கருவூரார் சித்தர், ஆட்சியும் அதிகாரமும் உங்ககிட்ட இருக்கிறதுனால உனக்கு இவ்வளவு ஆணவம் அப்படின்னு சொல்லி இனிமே இந்த கோவிலுக்கு யார் வந்தாலும், அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற யாராவது இந்த கோவிலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய ஆட்சியும் அதிகாரமும் பறிபோகும், ஏன் உயிரே கூட போகும் அப்படின்னு அந்த சித்தர் சாபம் விட்டதா சொல்லப்படுது. அவர் சாபம் விட்டதுக்கு ஏற்ற மாதிரியே ராஜராஜ சோழனும் இந்த கோவிலை கட்டி 3 வருஷத்திலேயே இறந்துடுறாரு. அதுவும் மர்மமான முறையில் இருக்கிறாரு. ஏன்னா ராஜராஜ சோழன் எப்படி செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. சித்தர் கொடுத்த சாபத்தால தான் ராஜராஜ சோழன் இறந்தாரு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த மர்மக்கதை இன்ன வரைக்கும், இந்த காலம் வரைக்கும் நீடிச்சுட்டு தாங்க இருக்கு. இந்திரா காந்தி, எம்ஜிஆர் இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறப்ப இந்த கோவிலுக்கு வந்ததுனால தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனதுனால தான் அதுக்கப்புறம் அவரால் ஆட்சி அரியணையில் ஏறவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த பயத்தால தான் பல விஐபிகள், விவிஐபிகள் இந்த கோவில் பக்கம் வர்றதுக்கே பயப்படுறாங்க. தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய மர்மமா இந்த மர்மம் பல காலங்களாக சொல்லப்படுது. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த கோவிலேயே மிக மிக அழகான ஒரு சன்னதி, முருகப்பெருமானுடைய சன்னதி. இந்த முருகர் கோவிலுடைய வடிவமைப்பு சான்ஸே கிடையாதுங்க. அவ்வளவு நேர்த்தியா, அவ்வளவு நுணுக்கமா நிறைய விஷயங்களை இங்க டீட்டெயிலா செதுக்கியிருப்பாங்க. எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமா, அதிசயமா பார்த்துட்டு போற ஒரு விஷயம் இது. ஒரு கல்லுல சின்ன சின்ன பூக்களை ரொம்ப அழகா செதுக்கியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பூக்களுக்கும் நடுவுல நம்ம குச்சியை உள்ள விட்டோம்னா அது இந்த பக்கமா வரும். இந்த துளைகள் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா எவ்வளவு அழகா, எவ்வளவு நேர்த்தியா ஒரு கல்லுல இதை செஞ்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த முருகர் சன்னதி ஒரு தேரில் இருக்கிற மாதிரியும், அந்த தேரை ஒரு குதிரை இழுத்துட்டு போகிற மாதிரியும் ரொம்ப அழகாக இங்கே செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த குதிரையை பார்த்தீங்கன்னா அப்படியே நேரில் கை வச்சு நம்ம தொட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். குதிரையுடைய கழுத்தில் இருக்கிற மணி, அதை பூட்டப்பட்டிருக்கிற அந்த கயிறு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கயிறு மாதிரியே தெரியுங்க. ஆனால் அதெல்லாம் கல். இதெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான விஷயம், அந்த குதிரையோடைய வாயில் இருக்கிற பல்லு, அந்த பல்லை தாண்டி நாக்கு இருக்குங்க. அந்த நாக்கை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குதிரையோட நாக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. இந்த கயிறை பாருங்களேன், அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா ரியல் கயிறு எப்படி இருக்குமோ அது மாதிரி செஞ்சுருக்காங்க. எப்படி இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க, எவ்வளோ காலம் இதெல்லாம் உட்காந்து செஞ்சுருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு இதை பார்க்குறப்ப தோணும்.
அடுத்ததாக இதுக்கு பக்கத்துலேயே ஒரு யானையுடைய சிற்பம். இதை பார்க்குறப்ப அப்படியே ஒரு ரியலான யானை வந்து மதம் பிடிச்சாவோ இல்லை போர்க்களத்தில் இருந்தாலோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இந்த மேலே இருக்கிற முடிச்சு பாருங்களேன், ஒரு கயிறில் இருக்கிற முடிச்சை கூட அப்படியே கயிறு மாதிரியே இருக்காது. கண்ணை மூடிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சை அவுத்தரலாமா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு அதை நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. அடுத்ததாக அந்த யானையுடைய தும்பிக்கையை பாருங்களேன், ஒரு மனிதனை வந்து அது கொண்டுட்டு அந்த உடலை வந்து தும்பிக்கையில் தூக்குது. இறந்து போன ஒருத்தருடைய உடல் எப்படி அசைவே இல்லாமல் தொங்குமோ அதை வந்து அப்படியே தத்ரூபமாக இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க. இதை பார்க்குறப்ப பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து நாகரிகமாகவும் கலை உணர்வோடையும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இதை விட இன்னொரு அற்புதமான விஷயம் இந்த முருகர் சன்னதியுடைய நுழைவாயிலில் இருக்குது. முருகர் சன்னதிக்கு வெளியே இருக்கிற வாயில் காவலர்கள் இந்த சிலையை வந்து எந்த மாதிரி கல்லில் செஞ்சாங்க அப்படின்னே தெரியலங்க. அப்படியே ஷைனிங்காக இருக்குது, கண்ணாடி மாதிரி. இதை விட இன்னொரு அல்டிமேட் இந்த சிலையில் இருக்குது. சிலையுடைய உடம்பை தொட்டு பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு சத்தம் கேட்கும். அதுவே வந்து அவங்க கையில் வச்சிருக்க ஆயுதத்தை தட்டினீங்கன்னா அந்த மெட்டல் சவுண்டு அப்படியே கேட்கும். எப்படி சத்தம் கேட்குது பாருங்க. ஒரே கல்லால் செய்யப்பட்ட ஒரு சிலை, ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான சத்தம். இந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோவில் சவுண்ட் அவ்வளோவா கேட்டிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் தட்டி பார்க்குறப்ப எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. உண்மையாகவே இந்த காலத்தில் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியலங்க. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு அற்புதமான படைப்பு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தஞ்சை பெரிய கோவிலுடைய கோபுரத்தில் இருக்கிற ஒரு வெளிநாட்டுக்காரருடைய சிற்பம். இதை பற்றி நிறைய பேர் நிறைய மாதிரி சொல்லுவாங்க. அந்த காலத்திலே இதை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. இது வந்து பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட ஒரு சதி வேலையாக தான் இருக்கணும். ஏன்னா 1000 வருடங்கள் பழமையான இந்த தஞ்சை பெரிய கோவிலில் எல்லாமே வந்து கிரானைட் கல்லில் தான் வந்து செதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு சிற்பம் மட்டும் சுதை சிற்பமாக செதுக்கியிருக்காங்களாம். இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இடைப்பட்ட காலத்தில் செதுக்கப்பட்ட ஒரு சிற்பம். ஆனால் இந்த சிற்பத்தை எதுக்காக செஞ்சாங்க, யாருக்காக செஞ்சாங்க அப்படின்னு ஒரு தெளிவான பதிவு வந்து எங்கேயுமே நமக்கு கிடைக்கல. ராஜகோபுரத்திலே இந்த பக்கமாக இருக்கிற சிற்பத்தை பாருங்களேன், நேர்த்தியாக இருக்கும். அந்த மேலே இருக்கிற ஒவ்வொரு சிற்பமும் பார்த்திங்கன்னா நேர்த்தியாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற அந்த சுதை சிற்பத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே கீழே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ இது 100% இடைக்காலத்தில் செதுக்கப்பட்டது தான், ராஜராஜ சோழன் காலத்தில் செதுக்கப்பட்டது கிடையாது. அடுத்ததாக முருகர் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிறது சண்டிகேஸ்வரர் சன்னதி. அங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால போய் வீடியோ எடுக்க முடியல. இது வந்து அம்மனுடைய சன்னதி. இது நந்தி மண்டபத்துக்கு பக்கத்திலே தான் இருக்குது. இந்த அம்மன் சன்னதி பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நேரம் ஆக எல்லா இடத்துலையுமே கூட்டம் கூடிக்கிட்டே இருக்குது. இந்த அம்மன் சன்னதிக்குள்ளே போகவே முடியல, அவ்வளோ கூட்டம். நட சாத்திர நேரம் ஆயிட்டதுனால இப்போ நம்ம நேராக சிவபெருமானை போய் தரிசனம் பண்ண போகிறோம். இந்த தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற சிவலிங்கம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கம். சிவலிங்கம் மட்டுமே 12 அடி உயரம். கீழே இருக்கிற ஆவுடை வந்து 6 அடி உயரம். அதுக்கு கீழே பீடம், அது வந்து ஒரு 12 அடி உயரம். எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் பாருங்க. இதை பார்க்குறப்பவே நமக்கு வந்து மெய் சிலிர்க்குது. சோழ மன்னர்களில் நிறைய புகழ்பெற்ற மன்னர்கள் இருந்தாலும் ராஜராஜ சோழனுடைய புகழ் மற்றும் இன்ன வரைக்கும் ஓங்கி நிற்கிறதுக்கான காரணம் வந்து அவர் வந்து மக்களை நடத்தின விதம். எந்த ஒரு மன்னராக இருந்தாலும் தான் கட்டுற கோவிலில் தன்னுடைய பெயரை தான் கல்வெட்டில் பதிப்பாங்க, இந்த கோவிலை நான் தான் கட்டினேன் அப்படின்னு. ஆனால் ராஜராஜ சோழன் அப்படி கிடையாதுங்க. இந்த கோவிலை கட்டின எல்லாருடைய பெயரையும் வந்து கல்வெட்டில் பதிச்சிருக்காரு. அதுவும் எப்படின்னா ராஜராஜ அப்படின்ற பட்டத்தையும் கொடுத்து அவங்க பேரை வந்து பதிச்சிருக்காரு. கோவிலுடைய தலைமை சிற்பியிலிருந்து கோவிலில் கல் உடைச்சவங்க, மோர் விற்றவங்க, முடி வெட்டினவங்க, இவங்க எல்லாருடைய பெயரையும் வந்து கல்வெட்டில் பதிச்சிருக்காரு. இப்படி ஒரு மன்னரை வரலாறு எங்கேயுமே பார்த்துருக்காது. அதனால தான் ராஜராஜ சோழனுடைய புகழ் இன்ன வரைக்கும் ஓங்கி நிற்குது. தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற இன்னொரு மர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 216 அடி உயரமுடைய கோபுரத்துடைய உச்சியில் இருக்கிற ஒற்றைக்கல். அந்த ஒற்றைக்கல் விமானத்துடைய எடை வந்து 80 டன் அப்படின்னு சொல்கிறாங்க. 80 டன் உடைய ஒற்றைக்கல் கல்லை எப்படி இந்த கோபுரத்து மேலே கொண்டு போய் வச்சாங்க அப்படின்றது இன்ன வரைக்கும் யாருக்குமே புரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. இந்த கோவிலே வித்தியாசமான முறையில் கட்டப்பட்ட ஒரு கோவில் தான். எகிப்தில் இருக்கிற பிரமிடு மாதிரி இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது சிவலிங்கத்தை உள்ளே வச்சுட்டு அந்த சிவலிங்கத்தை சுற்றி தான் இந்த கோபுரத்தையே கட்டியிருக்காங்க. கோபுரத்தை கட்டி முடிச்சுட்டு கோபுரத்துடைய உச்சியில் அந்த ஒற்றைக்கல்லை கொண்டு போய் வச்சிருக்காங்க. இதுக்காக தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற சாரப்பள்ளம் அப்படின்ற ஊர்ல இருந்து தஞ்சாவூர் கோபுரம் வரைக்கும் சாரம் அமைச்சு அது வழியாக இந்த கல்லை கொண்டு வந்தாங்க யானைகள் மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பிரமிடு மாதிரியே தாங்க கட்டியிருக்காங்க. பிரமிடு வந்து வெறும் கல்லை தான் கொண்டு போய் அடுக்கி வச்சாங்க. ஆனால் இவங்க வந்து கலை நயமிக்க கல்லாக வந்து அடுக்கி வச்சிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ராஜராஜ சோழனுடைய அரண்மனை எங்கே. இவ்வளோ பெரிய மன்னராக இருந்த ராஜராஜ சோழன் அரண்மனை இல்லாமல் இருந்திருப்பாரு. இதுக்கான விடை இந்த கோவிலே நமக்கு கிடைக்குது. இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில் வந்து ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில் கிடையாது. கருவூரார் சித்தருடைய அறிவுறுத்தல் படி கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில் அமைந்திருக்கிற மொத்த இடம் 44 ஏக்கர். அதில் கோவில் மட்டுமே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 23 ஏக்கர். மீதி இருக்கிற இடத்துல சிவகங்கா அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. ஆகம விதிப்படி கட்டப்படாத இந்த கோவிலுக்கு நிச்சயமா தெப்பக்குளம் அப்படின்னு ஒன்று வந்து கட்டியிருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவகங்கா அந்த குளம் இருக்கிற இடத்துல தான்
தான் ராஜராஜ சோழனுடைய அரண்மனை இருந்திருக்கணும். இந்த கோவில் இருக்கிற இடத்த சுற்றி அவ்வளவு ஆழமான அகழி அமைச்சிருக்காங்க, அவ்வளவு பெரிய கோட்டை சுவரும் வச்சுருக்காங்க. இதை பார்க்குறப்ப அரண்மனை கோவிலுக்கு பக்கத்திலே தான் இருந்ததா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இதை அகழ்வாராய்ச்சி பண்ணால் கண்டுபிடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 50% தான் இந்த தஞ்சை பெரிய கோவிலை பற்றி இந்த வீடியோவில் பேசியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்குது, அது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. தஞ்சை பெரிய கோவிலை ஒரு தடவையாவது லைஃப்பில் நேரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.